Hi friends, welcome to Cognitive Edge Point. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அமீன்ஸ் அந்த யூனிட்டை நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய சீரிஸில் ஃபஸ்ட்டு இந்த அமீன்ஸ் உடைய ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் அதனுடைய கிளாசிஃபிகேஷன் இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்மன் புரோமைட் டீக்ரடேஷன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது அமீன்ஸ் உடைய ப்ரிப்பரேஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடியது ஆஃப்மன் bromide degradation. Hoffman bromide degradation reaction. இந்த Hoffman bromide degradation reaction ஒரு அமைடை ஒரு அமைட்ல இருந்து ஒரு அமீன்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீஜன் தான் இந்த Hoffman bromide degradation reaction. இந்த Hoffman bromide degradation reactionக்கு முன்னாடி ஒரு அமைட்ஸ்ல இருந்து ஜெனரலா R C டபுள் பாண்ட் O NH2 ஒரு அமைடு குரூப் CONH2 குரூப் பிரசன்ட் ஆயிருந்தா அந்த குரூப் எல்லாமே அமைடு குரூப். இந்த R அப்படிங்கிறது அலிஃபாட்டிக்கா இருக்கலாம் ஆர் அரோமேட்டிக்கா இருக்கலாம். அலிஃபாட்டிக் ஆர் அரோமேட்டிக். அப்ப அலிஃபாட்டிக் அமைடு ஆர் அரோமேட்டிக் அமைடுல இருந்து ஒரு அமீன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். எந்தெந்த ரியாஜன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த அமைடுல இருந்து அமீன்ஸை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியாஜன்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சோடியம் வித் எத்தனால். இந்த ரியாஜன்ட் யூஸ் பண்ணி ஒரு அமைடுல இருந்து நம்ம ஒரு அமீன்ஸ் ஆர் CH2 NH2 ஒரு அமீன்ஸை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரியாஜன்ட் என்ன? சோடியம் வித் எத்தனால் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ரியாஜன்ட் நமக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வித் ஒரு ட்ரை ஈத்தர், ஒரு ஈத்தர் சால்வெண்ட் கண்டிஷன்ல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு அமைடை அமீன்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோமின் வித் KOH, புரோமின் வித் KOH, சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது கூட பிளஸ் Br2. இந்த ரியேஜென்ட் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்க சோடியம் வித் எத்தனால் அண்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வித் ஈத்தர் சால்வெண்ட்ல போடும்போது இந்த நம்பர் ஆஃப் கார்பன் டஸ் நாட் சேஞ்ச். இங்க அமைடில் இருக்கக்கூடிய கார்பன் நம்பர் ஆஃப் கார்பன், அமைடில் பிரசன்ட் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன், பட் அமீன்ஸ்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன் எல்லாமே சேம். நம்பர் ஆஃப் கார்பன் சேம். இங்க 1 2 ரெண்டு கார்பன் தான் இங்க நமக்கு ரெண்டு கார்பன் பிரசன்ட் இருக்கும். எப்போ இங்க சோடியம் வித் எத்தனால் ஆர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வித் ஈத்தர் போடும்போது. பட் இந்த கேசஸ்ல இதுலயும் நம்மளால அமீன் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் நமக்கு கிடைக்கக்கூடிய அமீன்ஸ் நம்ம ஸ்டார்டிங் எடுக்கக்கூடிய மெட்டீரியல் கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங் மெட்டீரியல் அதாவது ஸ்டார்டிங் காம்பவுண்டான அமைட்ல இருந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அமீன்ஸ்ல ஒரு கார்பன் லெஸ். இதுல we can use the bromine with potassium hydroxide. இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் அமைடை நம்ம ஒரு அமீன்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் 1 கார்பன் லெஸ், எதுல நமக்கு கிடைக்கக்கூடிய அமீன்ஸ்ல ஒரு கார்பன் கம்மியா இருக்கு. எந்த ரியேஜன்ட் யூஸ் பண்ணும்போது புரோமின் வித் KOH எனி பேஸ். பட் இந்த ரெண்டு கேஸ்ல சோடியம் வித் எத்தனால், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வித் ஈத்தர்ல நமக்கு நம்பர் ஆஃப் கார்பன் சேமா இருக்கும். ஸ்டார்டிங் மெட்டீரியல் கிடைக்கக்கூடிய அமீன்ஸ்ல நம்பர் ஆஃப் கார்பன் சேம். பட் புரோமின் வித் KOHல நமக்கு 1 கார்பன் லெஸ், இதுல அமீன்ஸ்ல கார்பன் நம்பர் 1 லெஸ் ஆகும். இதனுடைய ப்ரிப்பரேஷன் தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய புரோமின் வித் KOH ஆஃப்மன் புரோமைட் டீக்ரடேஷன். இந்த ஆஃப்மன் புரோமைட் டீக்ரடேஷன்ல இருந்து நம்மளால ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அலிஃபாட்டிக் ஆர் அரோமேட்டிக் அமீன்ஸை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். அலிஃபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் அமீன்ஸை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதுல வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் இதுல இந்த ஆஃப்மன் புரோமைட் டீக்ரடேஷன்ல அதனுடைய இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர் C டபுள் பாண்ட் O NH2 ஒரு அமைடு குரூப் ஃபர்ஸ்ட் we can use the base sodium hydroxide or potassium hydroxide. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் potassium hydroxide எடுத்துக்கிறேன். K plus ஆகும் OH minus. இந்த அமீன்ஸ்ல நமக்கு ஆல்ரெடி NH H ன்னு எழுதிக்கலாம். இன்னொரு கன்வீனியன்ட். இங்க N நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், H பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்க இருக்கக்கூடிய OH நெகட்டிவ், they can abstract the proton. புரோட்டானை எடுத்துட்டு இங்க நமக்கு வாட்டரா வெளியே. அப்போ இந்த பாண்ட் எங்க ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு ஷிஃப்ட் ஆகும். எங்க ஷிஃப்ட் ஆகும்?
நமக்கு இந்த நைட்ரஜனுக்கு மேலே இந்த பாண்ட் வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டானை இந்த பேஸ் வந்து OH மைனஸ் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது RC டபுள் பாண்ட் O, இங்கே NH மைனஸ். சரிங்களா? இங்கே ஃபர்தராக இந்த NH மைனஸ் ஃபர்தராக என்ன ஆகும்? புரோமின் Br2, ஆல்ரெடி இதுக்கான ரியேஜென்ட் என்னது? புரோமின் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஃபர்ஸ்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ஷன் நடந்துச்சு. அதுலேருந்து நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது புரோமின். இந்த புரோமின் வந்து Br இதனுடைய பாண்ட் இது டெல் பாசிட்டிவாகவும் இது டெல் நெகட்டிவாகவும் இருக்கும். இது டெல் ப்ளஸ் இது டெல் நெகட்டிவ், பார்ஷியலி பாசிட்டிவ் பார்ஷியலி நெகட்டிவ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய NH நெகட்டிவ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் தே கேன் அப்ரோச் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இந்த புரோமின் வந்து வெளியே போயிடும். இது நமக்கு கிடைக்கக்கூடிய செகண்ட் ஸ்டெப். அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் RC டபுள் பாண்ட் O நமக்கு NH நெகட்டிவ் ரியாக்ட் வித் புரோமின். ரெண்டு புரோமினில் ஒன்று பார்ஷியலி பாசிட்டிவ், அனதர் ஒன் இஸ் பார்ஷியலி நெகட்டிவ். தே கேன் அப்ரோச்சஸ் த புரோமின். இந்த புரோமின் வந்து வெளியே போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் RC டபுள் பாண்ட் O NH, இதில் நமக்கு NH Br. ஃபர்தராக இதில் நமக்கு இந்த ஆல்ரெடி HK ப்ளஸ் அந்த OH மைனஸ். சரிங்களா? இந்த இதில் போடும்போது நமக்கு அந்த OH மைனஸ், இந்த பேஸில் இருக்கக்கூடிய OH மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய H ப்ளஸை ஃபர்தராக அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும். நமக்கு வாட்டராக வெளியே போயிடும். என்ன வெளியே போயிடும்? வாட்டராக வெளியே போயிடும். ஸோ ரிமைனிங் இந்த பாண்டு வெளியே போனதுக்கப்புறம் நமக்கு தேர்ட் ஸ்டெப்பில் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா RC டபுள் பாண்ட் O N, இங்கே Br, இங்கே ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஒரு OH மைனஸ் ஒரு பேஸ் போடும்போது இந்த பேஸ் அப்ஸ்ட்ராக்ட் த புரோட்டான். ஸோ இந்த பாண்ட் வந்து அந்த நைட்ரஜன் மேலே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ RC டபுள் பாண்ட் O N மைனஸ், இங்கே Br வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே பெஸ்ட் லிவிங் குரூப். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த அல்கைல் குரூப் இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் மேலே ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த Br வந்து வெளியே போயிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R, இங்கே இந்த R தான் வந்து எதை அப்ரோச் பண்ணுது? நைட்ரஜன் அப்ரோச் பண்ணுது. RN, இந்த நெகட்டிவ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு நமக்கு டபுள் பாண்டாக ஃபார்ம் ஆகுது. RN டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O. இங்கே R வந்து இங்கே நைட்ரஜன் மேலே ஷிஃப்ட் ஆகுது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த சிங்கிள் பாண்ட் மேலே ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ இது என்ன CN டபுள் பாண்ட் CO வரும். RN C டபுள் பாண்ட் O. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்மீடியட். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்மீடியட். இந்த இன்டர்மீடியட்டுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோசயனேட். இந்த இன்டர்மீடியட்டுக்கு என்ன நேம் பார்த்தீங்கன்னா ஐசோசயனேட். இந்த ஐசோசயனேட்டை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஐசோசயனேட்டை நமக்கு ஒரு பேஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மூலிமா நமக்கு ஒரு பேஸ் போடும்போது இந்த பாண்ட் வந்து கிளீவேஜ் ஆகும். இந்த பாண்ட் இந்த R டபுள் பாண்ட் N டபுள் பாண்ட் ஐசோசயனேட்டை நம்ம கிளீவேஜ் பண்ணும்போது இந்த பாண்டை நம்ம கிளீவேஜ் பண்ண போகிறோம். நமக்கு ரெண்டு பாண்ட் இருக்குது. ரெண்டு பாண்டை கிளீவேஜ் பண்ணும்போது ஒரு பாண்டுக்கு கிளீவேஜுக்கு ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு பாண்டுடைய கிளீவேஜுக்கு இன்னொரு ஹைட்ரஜன், ரிமைனிங் இருக்கக்கூடியது ஒரு ஹைட்ரஜன். டோட்டலாக நமக்கு 2 மோல் எடுத்துக்கிறோம். இங்கே 2 ஹைட்ரஜன் நமக்கு, ஏன்னா 2 பாண்டு தான் நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ரிமைனிங் இருக்கக்கூடியது 2 ஆக்சிஜன் 2 பொட்டாசியம். ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன் ஒரு பொட்டாசியம், இங்கே ஒரு ஆக்சிஜன் ஒரு பொட்டாசியம். ஓவராலாக பார்க்கும்போது K2CO3 நமக்கு வெளியே போயிடும். ஸோ K2CO3 இந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது வெளியே போயிட்டு ரிமைனிங் கிடைக்கக்கூடியது RNH2. ரிமைனிங் நமக்கு கிடைக்கக்கூடியது RNH2. ஒரு அமீன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு அமீன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பட் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கூடிய இந்த C டபுள் பாண்ட் O வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இந்த C டபுள் பாண்ட் O என்ன இருக்கும்? நமக்கு ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ 1 கார்பன் லெஸ், நம்பர் ஆஃப் 1 கார்பன் லெஸ்ஸர் அமீன்ஸ் வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆகும். 1 கார்பன் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு அமீன்ஸ் வந்து நம்மளால் இதில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த ஆஃப்மன் புரோமைட் டீக்ரடேஷனில் நமக்கு அலிஃபாட்டிக் அமைட் ஆர் அரோமேட்டிக் அமைட் இன்வால்வ் ஆகிட்டு நமக்கு ஒரு அமீன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த அமீன்ஸ் வந்து 1 கார்பன் லெஸ் கம்பேர் டு த ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஆர் கம்பேர் டு த அமைட்ஸ். ஸோ இதிலிருந்து இதனுடைய மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் போடுறங்க. இதுதான் இதனுடைய கம்ப்ளீட் மெக்கானிசம்.
நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்மீடியேட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஐசோசைனேட் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்மீடியேட். இந்த ஐசோசைனேட்ல இருந்து ஃபர்தரா இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய 2 பாண்டை பிரேக் பண்ண போகிறோம். ஸோ 2 பாண்டை பிரேக் பண்ணும்போது இந்த 2 ஹைட்ரஜன் இந்த சைடும் 2 ஆக்சிஜன் 2 பொட்டாசியம் இந்த சைடு நமக்கு கிடைக்கும்போது நமக்கு K2CO3 பொட்டாசியம் கார்பனேட் வெளியே போயிட்டு நமக்கு ஒரு அமீன்ஸை வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த அமைன்ஸ்ல இருந்து என்னென்ன ரியாக்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு அமீன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா சோடியம் வித் எத்தனால், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வித் ஈத்தர் சால்வெட், அதுக்கப்புறம் புரோமின் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த மெக்கானிசம் பேர் தான் ஹாஃப்மன் புரோமைட் டீக்ரடேஷன். ஹாஃப்மன் புரோமைட் டீக்ரடேஷனில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் ஒரு கார்பன் லெஸ் கம்பேர் டு த ஸ்டார்டிங் அமைட்ல இருந்து. பட் இந்த சோடியம் ஆர் எத்தனால், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆர் ஈத்தரில் அந்த மாதிரி இல்லை, நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு சேமாக இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப்மன் புரோமைட் டீக்ரடேஷனில் நமக்கு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கீ பாயிண்ட். இதில் நீங்கள் அலிஃபாட்டிக் அமீன்ஸை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், அரோமேட்டிக் அமீன்ஸை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அமீன்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.